சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். நான் உடுமலை வக்கீல் கண்ணன். ஓகேங்க சார். அதிமுக நிலைமை எப்படிங்க சார் போயிட்டுருக்கு? அதிமுக நிலைமை எப்படின்னு கேட்குறீங்க? நல்லா தான் போயிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது மக்கள் மத்தியில் ரொம்ப எழுச்சியாக இருக்குது. இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இனி ஆட்சிக்கே வராது அப்படிங்கிறதுக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை நோக்கி பிரகாசமாக இருக்குங்க. சூப்பர் சார். செங்கோட்டையன் சார் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு செங்கோட்டையன் அவர் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். எல்லாரும் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அதிமுகவிலேருந்து விலகி இங்கே வந்திருக்க அப்படி சொல்லி. அவர் இங்கே விலகி போகல, கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட தூசி அவர். அந்த பேப்பர் இப்போ கோபுரத்தில் போய் உட்காந்துருக்கிறதா நினச்சிக்கிட்டு அங்கே போய் இருக்கார். இப்போது தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க சார், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதான் அவர் இப்போ நாங்களே இவ்வளோ பெரிய கட்சியிலேயே அவருனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் விஜயும் அனுப்பிச்சி விட்ருவார். இவரை பார்த்து இவரால் எந்த பயனும் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவரும் விஜயுமே இவரை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவருடைய நுழைவுனால் அந்த கட்சியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவர் எல்லாத்தையும் போய் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இவருடைய தன்வசப்படுத்தி தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒர்க் பண்ணுவார். அதனால் அந்த கட்சியினர்களெல்லாம் ரொம்ப பாதிப்படைவாங்கங்கிற எச்சரிக்கையை நான் இந்த தடவை சொல்லிக்கிறேன். திராவிட கழகத்தோட 2026 பயணம் எப்படிங்க சார் போயிட்டு? கண்டிப்பாக தோல்வியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. 100% தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி தமிழர்களின் எழுச்சி நாயகன் எடப்பாடியாரை உறுதி பூண்டு ரொம்ப சூறாவளி சுற்றுப்பயணம் கொண்டு இருக்கிறார். எல்லா இடத்துலையுமே ரொம்ப பெரிய வரவேற்பு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மட்டும்தான் வெற்றியடையும். வேறு எந்த கட்சிகளுக்கும் எந்த வாய்ப்புமே கிடையாது. எந்தெந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கிங்க சார் 2026? எங்கள் தலைமையில் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ அந்த தலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லா வியூகங்களையும் அவர் வகுத்து கொடுக்கக்கூடிய அனைத்து வியூகங்களுக்கும் நாங்கள் அடிபணிந்து பணியாற்றி மிகப்பெரிய ஹிமாலய வெற்றி பெறுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎம்கேல 200 தொகுதி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஏடிஎம்கேல அதை பற்றி தலைமை என்ன ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிறேன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிடமெல்லாம் வெற்றியடையும் அப்படிங்கிறது எழுச்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சு வைக்கிறோம். டிஎம்கேக்கு இந்த தடவை மிக கடினம்தான். வாய்ப்பே டிஎம்கேக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்வர், துணை முதல்வர் அத்தனை பேருமே தோல்வியை தழுவுவாங்கங்கிறது தான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை. பொதுமக்கள் இந்த ஆட்சி பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. உங்களோட இது எப்படி? இது பொதுமக்கள் சொல்கிறாங்களா நீங்கள் சொல்கிறீங்களான்னு தெரியல. பொதுமக்கள் எங்கிட்ட இதுவரையும் அப்படி ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. இதுவரையும் நானும் பார்த்தது கிடையாது. அனைவருமே நான் பார்த்த அத்தனை பேருமே இந்த ஆட்சியை மோசமாக தான் சொல்கிறாங்க. இந்த ஆட்சி விடியா ஆட்சியை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. சார், இப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி பரவாயில்லங்கிறாங்க. ஆனால் போன 10 ஆண்டுகளோட ஏடிஎம்கே ஆட்சி எப்படிங்க, இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி எப்படிங்க? அது முன்னவே சொன்னேன். பொதுமக்கள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. அந்த பொற்கால ஆட்சி மீண்டும் மலரணும் அப்படி சொல்லி ஒவ்வொருத்தருமே புரட்சி தமிழர் எடப்பாடியார் கூட்டத்தில் அத்தனை பேரும் வலியுறுத்துகிறாங்க. அது இல்லாமல் நான் போக வரும்போது என்னை பார்க்குறவங்க பழகிறவங்க அத்தனை பேருமே நம்ம எடப்பாடியார் ஆட்சி வந்தால் தான் இனி தமிழகத்தை மீட்க முடியும், தமிழ் மக்களை காக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை வென்றெடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 100% முயற்சி மேற்கொண்டு தான் வரீங்களா? நிச்சயமாக எல்லாரும் முயற்சிங்கிறது எல்லா கட்சிக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் அந்த முயற்சிக்கான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ நடிகர் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சனால அது ஏடிஎம்கேக்கு தான் பாதிப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி கிடையாது. அது தவறான கருத்து.
ஒரு புது தலைவர் வரும்போது ஓட்டு வந்து அந்த தலைவர் வந்து நமக்கு புது தலைவர் இவர் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து ஒரு புது தலைவருக்கு வரவேற்று அந்த ஓட்டை போடுவாங்க. அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து சீமானுக்கு போட்டுருந்தாங்க. இப்போ கடந்த எலெக்ஷனில் அந்த ஓட்டுகளை அண்ணாமலைக்காக வேண்டி அது போட்டாங்க. அதே போல் அந்த ஓட்டுகள் அனைத்துமே இப்போ வந்து விஜய்க்கு போகும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்குது. மேலும் வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து ஈர்க்கக்கூடிய வாக்குகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அது வந்து சேரும். என்ன காரணம் அப்படி சொன்னால் இவர் வந்து திமுகவில் இருக்கிற அவலங்களை வந்து கட்டவிழ்த்து விடுறார். அதனால் மக்கள் வந்து இன்னும் எவ்வளவு தான் மட்டும் வருந்தது இல்லாமல் மற்றவங்க எவ்வளோ வருத்தம் அடைகிறாங்கங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் வெளியே சொல்லும்போது இந்த ஆட்சி வந்து இனி ஆகாது அப்படிங்கிற மக்கள் முடிவெடுத்து இந்த ஆட்சி வேண்டாம், வேறு யார் வரணும் அப்படின்னா இந்த திமுகவை வெல்ல அதிமுகவில் தான் முடியும்னு சொல்லி, ஏன்னா அறிவார்ந்த சமுதாயம் அவரை வந்து இவர் பேசுகிறாருங்கிறக்காக இவருக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ஏன்னா இவர் வெற்றி அடைவாரா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ விஜய் வெற்றி அடைய மாட்டார், தன்னுடைய வாக்குகள் வீணாகக்கூடாது, வெற்றி அடையக்கூடிய கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளித்து நல்லாட்சியை அமைக்க வேண்டும் தான் மக்கள் மனம் மாறுவார்கள். அதனால் விஜயோட வருகை அதிமுகவுக்கு வெற்றி. எப்படி அதிகாரப்பூர்வமாக ஏடிஎம்கே தான் வரும்னு சொல்கிறீங்க? நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கழகமும் சேர்ந்த வாக்குகளை நீங்கள் வந்து கூட்டினீங்கனாலே திமுக வாக்கை விட அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் 100% வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான், தங்கத்தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான். சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் மக்கள் கண்டிப்பாக போய் சேருங்க சார். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரேக்கிங் வுட்ஸ் சேனலுக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.